இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கையே போதும். தமிழ் நமது தாய்மொழி. ஆங்கிலம் நமக்கு விஞ்ஞானத்தோடும் வர்த்தகத்தோடும் உலகத்தோடு தொடர்பு வைத்து நமக்கு ஒரு வாய்ப்பை அளிக்கிறது. ஒரு மூன்றாவது மொழியை நாம் கட்டாயமாக கற்க வேண்டும் என்று நமக்கு அவசியம் இல்லை. யாராவது மூன்றாவது மொழியை கற்க வேண்டும் என்று விரும்பினார்கள் என்றால் அவர்கள் தன்னிச்சையாக கற்கலாம். அரசாங்க பள்ளிகளிலே மூன்றாவது மொழியை கட்டாய பாடமாகவோ, தமிழ்நாடு கல்வி போர்டு நடத்தும் பள்ளிகளில் மூன்றாவது மொழியை கட்டாயமாகவோ கட்டாய பாடமாகவோ அமல்படுத்துவதிலே நமக்கு உடன்பாடே கிடையாது. வடநாட்டிலிருந்து பல பேர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் வேலைக்காக. ஆனால் வருபவர்கள் யாரும் ஆத்திச்சூடியையோ திருக்குறளையோ படித்து வருவது கிடையாது. நம்மளுடைய இலக்கியமோ இலக்கணத்தையோ படித்து வருவது கிடையாது. அவர்களுக்கு தமிழ் எழுதவும் தெரியாது, பேசவும் தெரியாது. ஆனால் நமது ஊரிலே வந்து வேலை செய்கிறார்கள். அவர்களை நாம் வரவேற்கிறோம். காலப்போக்கிலே தேவைக்கேற்றால் போல அவர்கள் மொழியை கற்றுக்கொள்கிறார். அதே போல நமது மாநிலத்திலிருந்து யாராவது வடநாட்டுக்கு சென்றார்கள் என்றால் தேவை ஏற்பட்டால் அவர்கள் அந்த மாநிலத்தின் மொழியை கற்றுக்கொள்வார்கள். இந்தியாவிலே மற்ற பிராந்தியங்களிலே 3 மொழி கொள்கை அமல்படுத்தப்படுகிறதா என்ற கேள்விக்கு இன்னும் அமைச்சர் பதில் சொல்லவில்லை. அங்கு ஆங்கிலமும் தெரியாது, அவர்கள் தாய்மொழியை மட்டும்தான் பேசுகிறார்கள். மூன்றாவது எந்த மொழியை அவர்கள் படிக்கிறார்கள்? அவர்கள் எந்த ஒரு மொழியையும் தென்னக மொழிகள் எதையுமே மூன்றாவது மொழியாக படிக்காத நேரத்தில் நமது மீது ஹிந்தியை திணிப்பதை எந்த காலத்திலும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இது என்ன செய்வார்கள் என்றால், ஒரு காலப்போக்கிலே உங்களுக்கு ஆசிரியர்கள் பத்தவில்லை, அதனால் வடநாட்டில் இருந்து நாங்கள் ஆசிரியர்களை அனுப்புகிறோம் என்று சொல்லி தமிழ்நாட்டில் எப்படி இப்போ தபால் நிலையங்களிலும் ரயில்வே நிலையங்களிலும் வடநாட்டவர்கள் வேலை செய்கிறார்களோ, நமது தாய்மொழியை தெரியாதவர்கள் வேலை செய்கிறார்களோ, அதே போல நம்ம பள்ளிக்கூடங்களிலும் தமிழ் தெரியாத வாதியார்கள் வந்து வேலை செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்பேற்பட்ட நிலை ஏற்பட்டால் நமது கலாச்சாரம், நமது சரித்திரம் எல்லாத்தையும் திரித்து விடுவார்கள். அவர்களுடைய அஜெண்டா என்னவென்றால் சரித்திரத்தை திரித்து எழுத வேண்டும். விரைவில் அவர்கள் வந்து பிள்ளைகளுக்கு கோட்சே நல்லவர், மகாத்மா காந்தி தீயவர் என்று கூட தவறான எண்ணங்களை அவர்கள் கற்பிப்பதற்கு அந்த சூழல் ஏற்படும். அதை என்றும் தடுக்க வேண்டும். தமிழ்நாடு எந்த காலத்திலும் இந்தியை ஏற்றுக்கொள்ளாது, இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ளக் கூடாது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.